சொந்தமா கேண்டீன் ஆரம்பிக்கிறதா சொல்லிருந்தேன்ல, அதுக்கு அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல புது கேண்டீன் ஓபன் பண்ண வேண்டியதா சார். வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். உள்ள வரலாமா? சார் வாங்க சார். ஆதி சார், இது எங்க ஹவுஸ் ஓனர். ஓ வணக்கம். என்ன சார் திடீர்னு இந்த பக்கம்? ஏன் நான் வரக்கூடாதா? ஐயோ சார், இது உங்க வீடு சார், நீங்க எப்ப வேணாலும் வரலாம். இதுக்கு முன்னாடி இங்கெல்லாம் வந்தது இல்லையே. ரெண்டும் நாங்க கரெக்டா கொடுத்துட்டோம். அதான் எதுக்கு வந்தீங்கன்னு தெரியாம கேட்டுட்டேன். இப்பதானே வர வேண்டிய அவசியம் வந்திருக்கு. புரியலையே. மனோ, நீங்க வீட்டை காலி பண்ணிக்கோங்க. எவ்வளவு சீக்கிரம் காலி பண்ணுமோ அவ்வளவு சீக்கிரத்துல காலி பண்ணா உங்க எல்லாருக்குமே நல்லது. சார் திடீர்னு வந்து இப்படி சொன்னா எப்படி சார்? அதுக்கு என்னப்பா பண்றது? இப்பதான் எனக்கு இந்த வீடு தேவைப்படுது, அதனாலதான் வந்து இப்ப திடீர்னு சொல்றேன். ஏங்க, எங்க நிலைமைய பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? 2 சின்ன குழந்தைங்களை வச்சுக்கிட்டு நாங்க எங்க போவோம்? நீங்க மட்டும் கரெக்டா நடந்துக்கிட்டீங்களா? எல்லாம் கேள்விப்பட்டுதான் வரேன். என்ன சார் பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு? இங்க பாருப்பா, நான் தேவையில்லாதெல்லாம் பேச விரும்பல. எனக்கு நீங்க இந்த வீட்டுல இருக்கிறது பிடிக்கல. தயவு செஞ்சு உடனே காலி பண்ணிட்டு போயிடுங்க. அதான் ஏன்னு கேக்குறேன். இன்னும் என்ன சொல்லணும்? அன்னைக்கு என்னடா வீட்டுக்கு போலீஸ் வந்து உங்க அக்காவை திருடுன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிற ஆளுங்க உங்க அக்காவை பாக்குறதுக்கு அடிக்கடி ஒருத்தன் வீட்டுக்கு வந்துட்டு போறான்னு சொல்றாங்க. இப்ப என்னடானா, இதுக்கு மேல என்ன வேணும்? இந்த கன்றாவிலா பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. அதனாலதான் வீட்டை காலி பண்ணுங்கன்னு சொல்றேன். சார் உண்மை என்னன்னு தெரியாம நீங்களும் வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க. இவர் எங்க அக்காவோட எம்டி, ரொம்ப வேண்டப்பட்டவர். நீங்க இவரை பத்தியோ எங்க அக்காவை பத்தியோ தப்பா பேசுனீங்க, உங்களுக்கு மரியாதை கேட்டுற சொல்லிட்டேன். ஓ, அந்த அளவுக்கு ஆயிடுச்சா?